இன்னைக்கு உள்ள விவகாரம்லாம் என்ன தெரியுமில்ல, நிறைய இடத்துல வீட்டில் பிரச்சனையே எங்கள் வீட்டுக்காரர் என் கூட பேச மாட்டேக்காரு, நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணம் முடிச்ச புதுசு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, பேசுகிறதே இல்லை, நேரம் கொடுக்கறதே இல்லை. கல்யாணத்துக்கு முந்தி அவர் டெய்லி 2 மணி நேரம் பேசினார். நான் சொன்னேன் அதுதான் முசீபத். கல்யாணத்துக்கு முந்தி 2 மணி நேரம் பேசினார் பார்த்தியா, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, இனி பேச என்ன இருக்குது? இவன் புதுசால நடக்க நிச்சயம் பண்ண உடனே ஒரு ஃபோனை கொண்டு வந்து அவர் அங்கேருந்து அனுப்பி அதை மாமியாரே கொண்டு போய் கொடுத்து மருமகள்கிட்ட நீ வச்சுக்கமா உங்கள் வீட்டுக்காரன்ட்டு நல்லா பேசு. யார் வீட்டுக்காரன்? நிச்சயம்தான் பண்ணியிருக்கு. இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு. மாறுற வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய இடத்துல. ஒரு வீட்டில் 1.5 வருஷம் உட்காந்து பேசி பேசி கடைசியாக வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலைங்கிறான். என்ன பேச்சு சரியில்லைங்கிறான். பேச்சு என்ன சரியில்லை? 1.5 வருஷம் பேசி இருக்குல்ல, பேசப்பட்டு எல்லாம் முடிஞ்சு கட்டாச்சு. நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், கல்யாண பந்தல் போட்ட பின்னாலெல்லாம் முடிஞ்சிருக்கு வேண்டாண்டு. வேற ஒன்றும் இல்லை, ஃபோனு தான், பேச விட்டதுனால தான். இப்போ என்ன பிரச்சனை? நிறைய வீடுகளில் மாப்பிள்ளை ஒழுங்காக பேசுறது இல்லை, பேசவே மாட்டுக்காரு என் கூட. இப்போ ஒன்றா தானமா இருக்கிறியோ, ஆனால் அவருக்கு வந்து என்ன கல்யாணம் முடிச்சுக்கல, அவருக்கு மொபைலில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. அதிலேயே கிடக்கிறார். ராத்திரி வந்து அதிலேயே பேசிட்டு அதிலேயே இருந்துட்டு இந்த மனநிலை இன்னைக்கு இருக்குது. நான் சொல்றது, நபி பெருமானாருடைய மனைவியர்கள் எங்களோடு நீங்கள் நேரம் கொடுங்கள் என்று கேட்கிறாங்க. 1000 சமூக பணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நேரத்தை வகுத்து நடக்கிற மனிதர்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இன்னலி மஅல்லாஹி ஸாஅத், நான் நேரங்களை பங்கீடு செய்திருக்கிறேன். என் மனைவியர்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன். என் சுய தேவைகளுக்கு நேரம், சமுதாயத்திற்கான நேரம், பொது பணிகளுக்காக நேரம், அல்லாஹ்வோடு நேரம், நேரத்தை நான் பங்கு வைத்து விட்டேன். அந்த நேரத்தில் அந்த பணி நடக்கும்.